Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு அரிசியில சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் ஒரு பவுல்ல. அது நல்லா சூடாயிருந்தா நமக்கு தேவையான பொருள் எதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அரிசி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் சோப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு கிண்ணம் எடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறதுல சோப்பு, அரிசி மாவு, அரிசி தண்ணி. 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்து இதில் நான் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். காலையில் வச்ச சாப்பாடில் கஞ்சி தண்ணி. இது தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கஞ்சி தண்ணி ஊற்றி இதில் இன்னும் கொஞ்சம் கஞ்சி தண்ணிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் வேறு எதுவுமே மிக்சிங் பண்ணுறதில்ல. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இந்த அரிசி மாவும் கஞ்சி தண்ணியிலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு என்கிட்ட ரெடிமேட் இருக்குது. உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற அலோவேரா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இது அலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இங்கே தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சோப்பெல்லாம் போட்டு அது மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி மோல்டு என்கிட்ட இருக்குது. இது எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு 2 ட்ராப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு நம்ம அந்த மெல்ட் ஆகிந்து அந்த சோப்புடைய லிக்விடை இதில் எடுத்து ஊற்றிட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு சோப்பு ரெடி. இதில் அரிசி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். அலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த சோப்பு இதில் இந்த மாதிரி இந்த மோல்டில் இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 1/2 hour கழித்து இது நல்லா ஃபுல் ட்ரை ஆன பிறகு காஞ்சிடும். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சோப் ரெடி ஆச்சுன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருந்தால் தான் சோப் மெத்தடுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இதை 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக சோப் ரெடின்னு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக சோப்பு நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இது அப்படியே நான் தட்டி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வேஸ்லினோ ஏதாவது ஒரு அப்ளை பண்ணி இந்த மாதிரி தடவி வச்சிட்டோம்னா அவ்வளோ க்ளீனாக நம்மளுக்கு வரும். சும்மா 2 தட்டினாலும் சோப்பு, கஞ்சி தண்ணி, அலோவேரா ஜெல் இது 3 வச்சு சூப்பரான சோப்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.